இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 12ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, அஷ்டமி திதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாள் பொதுவாகவே கிரகங்கள் கோச்சாரத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய இடங்களில் தீ விபத்துக்கள், தாக்குதல்கள், அசம்பாவிதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடங்களையுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக முடியும். ஆனால் எல்லாத்துலேயுமே குறை இருக்கும், எல்லாத்துலேயுமே தடை இருக்கும். அந்த தடையை மீறி தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு லைட்டாக தலையில் ஏதாவது சின்னதாக வலி மாதிரி வர்றக்கும், சின்னதாக அடிபடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் சிவன், ருத்ரன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் நல்ல மாற்றங்கள், இடமாற்றங்கள், பிரயாணங்கள். ஒரு சில பேருக்கு உடம்பு லைட்டாக பாதிப்புகள் கொடுத்து சரி பண்ணக்கூடிய நாள். உடம்புல நியூட்ரிஷனல் வேல்யூ கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சில பேர் ஏதாவது மறந்துடுவோம், இது எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள். சில பேர் மெயினாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரோடைய ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய ஏற்றம் கொடுக்கும். நார்மலாகவே இந்த மாதிரி நாட்களில் நிறையா கோவில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேச பற்று எல்லாருக்கும் இருக்கணுங்கிற ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி, இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் அருமையான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமாக, அதுவும் வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய நாள். அவர் தான் கராட்டெல்லாம் கற்றுருப்பார், ஒரு பெரிய ஒரு சித்தராக கூட இருக்கலாம். அவர்கள் மூலியமாக நமக்கு ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு செய்தியும் கிடைக்கப்பெறக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள், பெரிய பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அறிகுறி தெரியும். ஒரு 2-3 வாரமாக நானும் வேலை தேடின்னு இருக்கேன், நானும் நிறைய அப்ளை போட்டேன், அப்ளிகேஷன் போட்டாச்சு, ஆனால் ஒருத்தர்கிட்டேருந்து கால் வரல. என்னோடய ப்ரொஃபைலுக்கு கால் ஈஸியாக வரும், ஆனாலும் வராமல் இருக்கிறது. இல்லை, நான் ரெஃபரன்ஸ் மூலியம் ஒரு சில பேர்கிட்ட பேசி வச்சுருக்கேன், அவங்க பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் கால் வரல. இப்படி எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய நாள் இந்த கால் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். பெரிய சக்ஸஸ் பார்க்கக்கூடிய நாளாக போது, எந்த விதத்துலையுமே ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். ஆனால் உடல்நிலைகளில் அக்கறையாக இருக்கணும். முதுகு தண்டுவடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் ஏதாவது சின்னதாக ஏதாவது கேஸு, ஸ்டவ்வு, சிலிண்டர் ஏதாவது சரியில்லைன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான ஹார்ட் பர்ன், அதாவது நான் சொல்கிறது அந்த அஜீரண கோளாறுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு லைட்டாக தீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது விபத்துக்களாக வீட்டில் யார் அறிகுறி தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எல்லாருமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக நடக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும், இது கரெக்டாக தப்பா, இவங்க சொல்கிறது கரெக்டாக அல்ல எங்கள் அப்பா சொல்கிறது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கும். வீட்டில் பெரியவங்களில் மெயினாக அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாள். எல்லார் மேலேயும் ஒரு விதமான கண் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னா சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார். எதாவது கெட்டு போச்சுன்னா உடனே போய் சரி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆவரேஜான நாள் தான் இன்றைய நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே திறமையாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உருவாகிறது. வாழ்க்கை துணைக்கு லைட்டாக உடல்நிலைகள் வந்து நிவர்த்தியாகும். ஒரு கோபம் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், இதை பண்ணியே முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க மனப்பான்மை சற்று உங்கள் மனைவிக்கு அல்லது உங்கள் கணவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் பார்ட்னர்கிட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது அதை வந்து இந்த நாள் பேசணுன்னா அது ரொம்ப பெருசாக வெடிக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு நிறைய கடன் தீரும். அந்த கடன் எப்படி தீர்க்கலாங்கிற எண்ணங்களாக அட்லீஸ்ட் தெரிய வரும். நிறைய பேருக்கு உதவிகள் நாடி வரும். ஆனால் உதவியோடு சேர்ந்து அவங்களுடைய ஆப்ளிகேஷனும் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம். அதனால் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓகேவா இல்லையா, இது வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை விருச்சிகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஒரு சில பேருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் குறை கண்டுபிடிக்காமல் இது இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வது நல்லது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் லைட்டாக ஜுரம் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. பெருசாக பாதிப்பு இது சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நல்லபடியாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி யாரோ ஒருத்தருடைய அட்வைஸ் வந்து சேரக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருடைய வீட்லேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணணும். கேத்துங்கிறது ஃப்ளாகு, கேத்துங்கிறது சணல், கேத்துங்கிறது கயிறு. அதனால் எல்லாருடைய வீட்லையுமே நம்முடைய கொடி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம பாரத திருநாட்டிற்கான கொடி மூவர்ண கொடி எல்லாருமே ஏற்றணும். அது மகர ராசியில் பிறந்தவங்க இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு மாற்றம்னு சொல்லலாம். ஒருத்தர் வீட்டில் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக தேசப்பற்று அதிகமாக இருக்கும். இதனால் வீட்டில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அசாதாரணமான சூழல்கள் தென்படுகிறது. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போடணும். அதுக்கும் மேலே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருது நிறைய மனக்கலக்கங்களையும் வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு லைட்டாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் வீட்டுக்கு வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க, நல்லதான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதோ சம்மந்தமெல்லாம் ஒரு வாக்குவாதம் ஏற்படும். நான் போகிறேன் நீ போகிறேன்னு கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாருக்கூடையும் ஒத்து போகாத மனப்பான்மையாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி இரிட்டேஷன் ஆகும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் நான் பார்க்குறேன். மெயினாக ஸ்கின் சம்மந்தப்பட்டது, கழுத்து எலும்பு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு உபாதைகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கு சார், இந்த விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவாங்க, ஞான தந்தம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழை. அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல் அது வந்து இந்த நாள் பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி அது சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அது இந்த நாள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நம்முடைய பேச்சில் அதிக கவனம் தேவை. தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கிறது பொதுவாக நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. எல்லாருக்குமே சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் எல்லா இடங்களிலுமே சேஃப்டி எல்லாருக்குமே இருக்கட்டும், எல்லாருமே சுரக்ஷிதமாக இருக்க வேண்டும் என்று
எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.